வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் இட்லி. இது சீசன்றதுனால மார்க்கெட்டில் மரவள்ளிக்கிழங்கு விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அடிக்கிற மழைக்கும் குளிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சூடாக அதே டைம் ஹெல்த்தியாக ஏதாவது செய்து தரலாமேன்னு தான் இந்த ரெசிப்பியை யோசித்து செய்தேன். மரவள்ளிக்கிழங்குடைய மேல் தோலை உரித்து எடுத்துட்டு கழுவிட்டு இப்போ அதை நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். இது போல் கேரட் துருவுறது இருக்கும் பாருங்கள், அதில் அப்படியே துருவிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு துருவலாம், ஆனால் அது ரொம்ப நைஸாகிடும். இப்படி துருவுறது தான் நல்லாயிருக்கும். துருவிய கிழங்குல 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கலாம். கிழங்கை துருவி எடுத்ததும் அதுலேருந்து பால் வரும். அதனால் நம்ம 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவை சேர்த்துட்டுறதுனால தண்ணீரை உறிஞ்சிடும். இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்க பாலை பிழிஞ்சி எடுத்துகிட்டு கூட செய்யலாம். ஆனால் அது வேணான்றதுனால நான் அரிசி மாவும் ரவையும் சேர்த்து ஒன்றா இது போல் கலந்துக்கிட்டேன். அரிசி மாவும் ரவையும் சேர்த்து பெசரி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா துருவிய போது கிழங்குல இருந்து வந்த பாலை அது உறிஞ்சி உதிராக மாற்றிடும். 1 மூடி தேங்காவை துருவி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் எவ்வளவு சேர்த்தாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துருக்கேன். இனிப்பு சுவைக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை விட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி தட்டில் இட்லி ஊற்றுற மாதிரியே நம்ம துணி போட்டுட்டு இது போல் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து வச்சா அது சரியாக வரல, அதனால் அப்படியே கையில் எடுத்து அள்ளி வச்சேன். இட்லி போல் இதை எடுத்து வச்சிட்டோம்னா போதும். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அது கொதித்த பிறகு இந்த ஸ்வீட் இட்லியை வேக வைக்கணும். மூடி வச்சு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு எடுத்து வச்சுருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக அழகாக அப்படியே வந்துடும். இன்றைக்கி நான் ஸ்வீட் இட்லியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணான்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு ரவை 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்து இதே போல் சாதாரண இட்லியாக செய்து எடுத்துடலாம். கிழங்க வாங்கி எப்போவுமே உப்பு போட்டு வேக வச்சு கொடுக்காம இது போல் இனிப்பு சேர்த்து இட்லி போல் ஆவியில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சேர்க்காமல் செய்திங்கன்னா சாதாரண இட்லி போலவே சாஃப்டாக வரும். அதற்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.